அப்படி அந்த சிலைக்கு யார் கடவுள்னா, அந்த சிலையை அந்த உருவாக்கின அந்த சிற்பி தான் கடவுள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அறிவியல் பூர்வமாக சிந்திப்பவர்கள் அனைவரும் இதை ஒத்துக்கொள்வார்கள் என்பதில் நமக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த உருவத்தில் எந்த உருவம் இந்த உலகத்தில் இருக்கோ, எந்த சிலை இருக்கோ, அதில் கடவுள் இல்லை. அப்புறம் ஏன் இந்த உருவ வழிபாட்டை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கனால், அந்த காலத்தில் இந்த ஆன்மீகம் சார்ந்த எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் தரிகட்டு மனிதன் இருந்தபொழுது, எதற்கும் அடங்காமல் இருந்தபொழுது, அவர்களுக்கு இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தவறு செய்தால் அவர்களை தண்டிப்பார் அப்படின்று ஒரு ஒழுங்கினப்படுத்துவதற்காகவும், அந்த உணவுகளை வைத்து படைப்பது எதற்காகவென்றால், அந்த உணவை படைத்து சாப்பாடு இல்லாத நபர்களுக்கு, பிறர்களுக்கு உணவே இல்லாத நபர்களுக்கு கொடுப்பது தான் அந்த பிரசாதம். பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாதத்தை படைத்து தர்ம சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்பதால் அந்த அன்னதானம் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. அந்த பிரசாதம் கொடுக்கறது அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்க நெறியை உண்டு பண்ணுவதற்கும், தர்மத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரதற்கும், யாரெல்லாம் சரியில்லாமல் இருந்தார்களோ அவர்களை சரியாக ஒழுங்கினப்படுத்துவதற்கும், அதிகபட்சமாக அந்த காலத்தில் குளிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் கோயிலுக்கு வரக்குள்ளே குளிச்சுட்டு தான் வரணும். அப்போ போய் பேசுவான், ஒரு தவறான செயல்லாம் செய்வான். அப்போ நீங்கள் கோயிலுக்கு வரக்குள்ளே அதெல்லாம் செய்யாமல் வரணும். ஒரு உயிர்கொலை நீங்கள் பண்ணாமல் வரணும் அப்படின்ற ஒரு முறையெல்லாம் வைத்து எல்லாம் செய்தார்கள். ஆனால் இந்த ஆரிய கூட்டம் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒரு மந்திரங்கிறத சொல்லணும், அது தேவ பாஷை அப்படின்னு ராஜாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த கள்ளி சிலை கிட்ட பேசுகிற அந்த உரிமைங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், அந்த பாஷைக்கு பேர் தேவ பாஷை, அதுதான் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அந்த கோயிலுக்குள்ளே பூந்து எதா இருந்தாலும் எங்களை கேட்கணும், நாங்கள் இல்லாமல் எந்த திருமணமும் நடக்கக்கூடாது, அந்த திருமணத்திற்கு நாங்கள் முதல்ல கூப்பிட்றது எங்களை தான், அந்த தாலி எடுத்து கொடுக்க எதுவாக இருந்தாலும் எங்களை கூப்பிடணும், உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் அதற்கும் நாங்கள் தான் வருவோம் அந்த தீட்டை கழிப்பதற்கு. இப்படிலாம் நிறைய விஷயங்களை அதில் புகுத்தி அந்த கூட்டம் என்ன செய்தது என்றால், அந்த உருவ வழிபாட்டுக்குள் அவர்கள் எளிமையாகவும் சுலபமாகவும் இருப்பதால் அதில் பூந்து கொண்டார்கள். எங்கள் இனம் மட்டுமே இந்த வேதத்தை கற்பதற்கான தகுதி படைத்தவர்கள் என்று அந்த கூட்டம் அந்த உருவ வழிபாட்டில் இன்றளவும் பூந்து கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. நான் சொல்வதெல்லாம் அப்பட்டமான உண்மை அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுங்க. இது ஒரு சில பேரை அவர்களை புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இந்த உலகம் இந்த உண்மைகள் அனைத்தையும், இந்த உருவம்லாம் எப்படி வந்தது, இந்த கோயிலெலாம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னாங்க. அப்புறம் ஒரு கோயிலுங்கிறது எப்படி அமைக்கணும், குட்டி குட்டி சின்ன சின்ன கோயிலெலாம் அமைக்கக்கூடாது, அதெல்லாம் கோயில் அல்ல. இந்த கோயில் இந்த மனித உடலோட அமைப்பின்படி கோவில்கள் அமைக்கப்பட்டன. 3 பிரகாரங்கள். அப்படி பெரிய பெரிய கோயில் ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் அந்த பரப்பில்தான் ஆதிகாலத்தில் அமைக்கப்பட்டது. அந்த அமைக்கப்பட்ட அந்த தன்மைகள் எல்லாம் உடலை சார்ந்து இருக்கும். உடலை சார்ந்து பிரகாரங்கள் 3 பிரகாரங்கள், 5 பிரகாரங்கள், 7 பிரகாரங்கள், ஒரு உடலோட அமைப்பை வைத்து எல்லாமே செய்வார்கள். 72,000 நாடிகள், 21,600 சுவாசங்கள், இதை வைத்து ஒரு கட்டமைத்து ஒரு கோவிலை அமைக்கப்படும். ஒரு மனித உருவத்தில் எங்கே நீர் ஸ்தானம் இருக்கோ அங்கே நீர், அதை சார்ந்து சுவாசம் எங்கே இருக்கோ அதை சார்ந்து, நம்மளோட ஜீவன் எங்கே இருக்கோ அதை சார்ந்து அந்த கோவில்கள் எல்லாம் அமைக்கப்பட்டன.
அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ரகசியமும் இருந்தது. என்னவென்றால், அந்த அரசன் தப்பித்து செல்வதற்கான சுரங்கப்பாதைகள், அவனை பாதுகாப்பதற்காக சில வழிமுறைகளை அந்த கோயிலில் வைத்து அந்த காலத்தில் மனிதர்களோட பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது. ஒரு ஊரில் இடி இடித்து வெள்ளம் வந்து விட்டது என்றால் இடி தாங்கியிருக்கு கோபுர கலசம். அந்த வெள்ளம் வந்தால் அந்த ஊர் மக்களை பாதுகாப்பதற்கு அந்த கோவில், அந்த கோவிலில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் அந்த கோவிலில் எங்கு தோன்றினாலும் தண்ணீர் கிடைக்கும், நல்ல தண்ணீர் கிடைக்கும். இந்த கட்டமைப்புகள்லாம் இதையெல்லாம் சரிபார்த்து ஒரு கோயில் அந்த காலத்தில் கட்டப்பட்டதை தவிர, ஆனால் கடவுள் அங்கே இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கனால் அவர் இருப்பதற்கான எந்த வழிமுறைகளும் இல்லை. கடவுளை என்ன பண்ணாங்க, எல்லாம் பூட்டி கீட்டி எல்லாம் செஞ்சுட்டு கடவுளுங்கிறவர் என்ன பண்ணணும், நம்மளையெல்லாம் பாதுகாக்கிறார் அவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது இல்லையா? அப்படி எல்லாரையும் பாதுகாக்கிற, நம்மளையெல்லாம் பாதுகாக்கிறவர்னு நீங்கள் நம்புகிற அந்த கடவுள் அவரை பாதுகாக்கணும்ல. அப்போ அந்த கதவுலாம் திறந்து போட்டுட்டு எல்லாம் போகணும். திருடன் திருடாமல் அந்த கடவுளை அவர் பாதுகாத்துக்கணும்ல. அப்படி பாதுகாக்கிறாரா? இல்லை. அப்போ அந்த நகைகளையும் அந்த சிலையையும் யார் பாதுகாக்கிறா? பூட்டு தான் பாதுகாக்குது. பூட்டிட்டு தான் நம்ம வரோம். எல்லாரையும் இறைவன் காப்பாற்றுவார். அந்த இறைவனை அந்த பூட்டு காப்பாற்றுது, அந்த கதவு காப்பாற்றுது. அப்போ அதையும் மீறி திருடன் இருக்கான், திருடி அவன் வந்து கோடீஸ்வரனாக இருக்கான். அப்போ இயற்கையோட வள்ளுவன் சொன்ன மாதிரி பிறர்க்கு நாம் முற்பகல் செய்யும் தமக்கு நான் பிற்பகல் தாமே வருமா, அதற்குரிய தண்டனை அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கடவுள் தன்னை காப்பாற்றிக்கணும்ல, நம்மளெல்லாம் காப்பாற்றுற கடவுள் அவரை காப்பாற்றிக்கணும்ல. அப்போ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் தெளிவாக அவங்க ஒன்று தெரிஞ்சுங்க. இதில் வந்து அறிவு சார்ந்து நம்ம சிந்திக்கும் பொழுது இதில் வந்து நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ இந்த 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 கோயில்கள், இந்த சிலைகள்லாம் எதற்காக அமைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கல், ஒரு செங்கல், அது செங்கலாகவே இருந்தது. அந்த செங்கலை எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 பட்டகை போடுறேன், ஒரு குங்குமம் போடுறேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுருவேன், வச்சு அதை நிற்க வச்சுட்டுனா என்னவா மாறிடும்? அது கடவுளாக மாறிடும். அப்போ ஏற்கனவே அது செங்கல்லாக இருந்துச்சு, திரும்பி அந்த செங்கலை போட்டு அதை படியாக்கி ஏறி மிதித்து போனால் அதை மிதிச்சுட்டு போகலாம். இதையெல்லாம் செய்வது யார் என்றால் மனிதர் தான். மனிதர் மனம்தான் ஏற்றுக்கொள்கிறது. மனிதன் மனம் என்ன செய்யும் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். அது வந்து சரியானதையும் செய்யும், தவறானதையும் செய்யும். அது வந்து 2 கட்டமாக இருக்கும். எதை வேண்டுமானாலும் செய்யும். மனதின் வழி நடப்பவன் தான் மனிதன் என்று நாம் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கோம். அப்படி மனம் சார்ந்து தான், மனம் ஏற்றுக்கொண்டால் அது வந்து கடவுள். ஆனால் நம்மளோட ஜீவன் ஏற்றுக்கொள்ளுமானா ஏற்றுக்கொள்ள, அறிவு ஏற்றுக்கொள்ளுமானா ஏற்றுக்கொள்ளாது. அந்த தெளிந்த அறிவு, தெள்ளத் தெளிவான அறிவு, சித்தர்களோட அறிவு தான் தெள்ளத் தெளிவான அறிவு. அந்த தெள்ளத் தெளிவான அறிவில் போனதுனால்தான் அவர்கள் உண்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மனம் ஏற்றுக்கொள்ளும், ஆனால் தெள்ளத் தெளிவான அறிவு ஏற்றுக்கொள்ளாது. விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விஞ்ஞானிகளுக்கும் இந்த ஆன்மீகவாதிகளும் ஒரே ஒரு முரண்பாடு தான். இந்த ஆன்மீகவாதி கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறான், அவன் இல்லைன்னு சொல்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம். பாக்கி எல்லாமே இந்த ஆன்மீகம் விஞ்ஞானத்தை சார்ந்ததே. அந்த அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படியெல்லாம் ஆன்மீகத்தில் நல்ல பழுத்த பழம் அனுபவஸ்தர்களை கூட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க ஒரு ஆய்வு நடத்தணும், அவங்களோட கேள்வியெல்லாம் கேட்கணும். நம்ம அதுக்கு தகுந்த பதிலெல்லாம் சொல்லி ஒரு கடைசியில் ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். அதுதான் ஒரு சரியான தர்க்கமாக தெளிவாக இருக்கும். அவர்கள் கண்ணால் காண்பதை மட்டும் உண்மை என்று நம்புவார்கள். ஆனால் கண்ணால் காண முடியாத சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்களே. அப்படிதான் இறைவனும் இங்கே இருக்கிறார். இறைவன் இங்கே எப்படி இருக்கிறார், இல்லை உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னா நம்ம வந்து அப்படியே படிப்படியாக பார்த்துக்கிட்டு வருவோம். இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறார்கள், சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவன் என்ன எப்படி இருக்கிறார் அப்படின்னா வேதங்கள்லாம் அடிமுடி இல்லாதவர். இறைவன் வந்து அடிமுடி இல்லாதவர். அப்படி அந்த விஞ்ஞானிகளில் விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான், கடவுள் இல்லை அப்படின்ற விஷயத்தை விஞ்ஞானி வந்து நமக்கு வந்து அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அதற்கான ஆதாரங்கள் அவனுக்கு வந்து தேவைப்படுது. அந்த ஆதாரங்களை எல்லாம் நாம் வந்து
கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அவர்கள் நம்மளிடம் வரணும். அதை ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு ஆய்வு நடத்தி அதை ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. ஏன்னால் இந்த கடவுள் யார், கடவுள் உண்மையான கடவுள் எது அப்படிங்கிறது இந்த விஷயம் காலங்காலமாக பல தலைமுறைகளாக எல்லோரிடமும் இருக்கும் அந்த கேள்வி. நாம் அவர்களுக்கு நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்களை சார்ந்தே அதை நிரூபிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அப்படி தயாராக இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் யார் எப்படி கொண்டு போகிறதுன்னு நமக்கு தெரியல. அதனால் அது நமக்கு தேவையில்லை. வந்தால் நம்ம அதை சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு நம்ம காணொளி மூலமாக நம்ம பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கோம். அப்போ இந்த விஞ்ஞானிகளுக்கு பதில் சொல்வதை நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி வச்சுப்போம். அந்த விஞ்ஞானத்துக்கு அந்த விஞ்ஞானிகளுக்கு பதில் சொல்கிறது, இந்த விஞ்ஞானிகளுக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கோம். இதற்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவிலையும் நான் கடைசியாக இதை சொல்கிறேன். இப்போ இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை சார்ந்து நம்ம பார்த்துருவோம். கடவுள் யார் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த கடவுளை அடிமுடி இல்லாதவர், இந்த உலகம் முழுக்க அவர் பரவி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லுது. அப்போ இவர் அடிமுடி இல்லாதவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த உலகம் முழுக்க இறைவன் பரவி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த இறைத்தன்மை இருக்குது. நமக்குள்ளேயும் அது ஒரு பாகமாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுவும் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். நமக்குள்ளே எப்படி இருக்குன்னா நம்ம ஓரளவுக்கு சொல்லிடுறேன். ஜீவனாக இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே ஜீவன் இருக்கு இல்லையா, அது கடவுளோட ஒரு பாகமாக இருக்குது. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே அந்த ஜீவன் ஒரு பாகமாக இருக்குது அப்படின்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? அப்போ நான் கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கடவுள் நமக்குள்ளே ஒரு பாகமாக தானே இருக்குது, ஜீவனாக தானே இருக்குது. அப்போ ஜீவனாக நமக்குள்ளே இருக்குது, உள்ள நம்ம கடவுளாக தானே இருக்கணும் அப்படின்னால் அப்படிலாம் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளாக ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் அதை கேட்டிங்கன்னா, கடவுளோட ஒரு பாகம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா பல பாகம். அது எப்படி இருக்குது? மனிதனாக இருக்குது, மிருகமாக இருக்குது. பல பதிவுகள் நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஜீனில் இங்கே புதஞ்சி கிடக்கு. அப்போ இந்த ஜீவனை நீங்கள் கடவுளாக மாற்றுவதும் மிருகமாக மாற்றுவதும் யாரோட கையில் இருக்குன்னா, உங்களோட மனசோட கையிலையும் புத்தியோட கையிலையும் அறிவோட கையிலையும் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடவுளாக முழுமையான கடவுளாக, அதாவது ஒரு 10% நீங்கள் கடவுள் தன்மை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுங்க. இதை 100 மடங்காக அந்த கடவுள் தன்மையை நீங்கள் மாற்றணும். ஆனால் அதை மாற்றுவதற்கு நம்ம முயற்சி பண்ணிருக்கோமா அப்படின்னால் இல்லை. 50% மிருகமாக இருக்குது, 50% ஆசையாக இருக்குது, கோபமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. இப்படி பல ரூபங்களாக இந்த உடம்பில் மாயை அகப்பட்டு இது உள்ளார கிடக்கு. அப்போ பாக்கி 90% நீங்கள் என்னவா இருக்குது, எல்லாமாவும் கலந்து கிடக்கு. அப்போ இந்த 90% நீங்கள் எப்போ இறைவனாக இந்த ஜீவனை மாற்றுகிறீர்களோ அந்த மாற்றுவதற்கான ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறைக்கு பேர் தான் சித்த வித்தை, வாசியோகம்னு சொல்லுவோம். எப்படி மாற்ற முடியும் அப்படின்னால், இந்த தன்மைக்கு நீங்கள் மாறணும். முழுமையாக அன்பாக உண்மையை பேசி யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல், ஒரு சொல்லுவாங்க இல்லையா, எறும்புக்கு கூட எந்த விதமான தவறும் பண்ணாமல், நம்ம சமண மத துறவிகள்லாம் விசிறுமட்டை வச்சு வீசுவாங்க, அந்த உயிரினங்களை மிதிச்சிட போகிறோம் அப்படின்னு. ஆனால் அது அப்படி மிதித்தாலும் இறக்கக்கூடிய தன்மையில் அந்த எறும்புகள்லாம் இல்லை. நீங்கள் மிதித்தாலும் அது உயிரோடு போகும். அப்படிப்பட்ட தன்மையில் தான் இறைவன் அதை அந்த வடிவமைப்பை உருவாக்கியிருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இருந்தாலும் அந்த சமணத்துறவிகள் அவங்க அப்படி தான் செய்வாங்க.
அவர்களோட முறைகள் எல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அவர்கள் எப்படி வாழ்வார்கள், அப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா. ஆனால் சமண மத துறவிகள் இருக்காங்களே, இந்த ஜெயின மதத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கடவுள் இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. மற்ற மதங்களில் எந்தெந்த மதங்கள்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்னால், புத்த மதம் கடவுள் இல்லைன்னு சொல்லுது, ஜைன மதமும் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அப்படி சொல்கிற இந்த ஜைன மதம், ஆனால் ஞானோதயம் என்று ஒன்று, ஜீவன் என்று ஒன்று உண்டு, அந்த ஜீவனை தான் ஞானோதயம் அடைய வைக்க முடியும், பிறவா நிலை ஒன்று உண்டு, முக்தி நிலை ஒன்று உண்டு, இப்படின்னு படிப்படியாக சொல்கிறாங்க. இப்படி அந்த காலத்தில் இருந்து நிறைய மதங்கள் இருந்திருக்கு. ஆனால் இவர்களையெல்லாம் கடந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள். அப்போ இந்த ஜீவனை 100 மடங்கு கடவுளாக மாற்றினால்தான் இந்த ஜீவனும் இந்த உடலும் இந்த உயிரும் கடவுளாக மாறும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகம் முழுக்க கடவுள் இருக்காருன்னா இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உயிரினங்களுக்குள்ளரையும் உயிராக இருக்கார் இல்லையா, அதுக்குள்ளே இறைவன் இருக்கார். அப்போ நமக்குள்ளரையும் இருக்கார், எல்லா ஜீவராசிக்குள்ளரையும் இருக்கார் கடவுள். இப்போ மலத்துக்குள்ளார ஒரு புழு இருக்குல்ல, நமக்கு தான் அது மலம், ஆனால் இறைவனுக்கு அது மலம் கிடையாது. இப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் மலங்கிறதோ நல்லதுங்கிறதோ கெட்டதுங்கிறதோ எதுவுமே அவனுக்கு கிடையாது. எல்லோரையும் சரிசமமாக பார்ப்பான். ஆனால் உங்களுக்கு உண்டு, நல்லது கெட்டது பாவம் புண்ணியங்கிறது உங்களுக்கு உண்டு. அதை சார்ந்த தண்டனைகள் உங்களை வந்து அடையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த கடவுள் வந்து எப்படி இருக்காருன்னா, இந்த உலகம் முழுக்க எல்லா ஜீவராசிகளிலையும் இருக்கார். அப்போ அந்த மலத்துக்குள்ளே இருக்கிற அந்த புழு நின்றது இல்லையா, அதுக்குள்ளேயும் உயிராக இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது எல்லா உயிரிலையும் இருக்கிற அந்த இறைவனை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, இயற்கையோட நியதி இருக்குது. அப்போ இந்த கடவுளுக்கு இன்னொரு பெயர் எது அப்படின்னா, இந்த இயற்கையோட நியதி இருக்கு இல்லையா, இந்த இயற்கையோட நியதிக்கு பேர் தான் கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னொரு பெயர் தான் உண்மை, அருட்பெருஞ்சோதி, பேராற்றல், எப்படி வேணுமோ வச்சுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், அதுதான் கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிலைக்குள்ளே கடவுள் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வழங்கினா உங்களால் கடவுளை பார்க்க முடியல, உங்களோட அகங்காரம் போக மாட்டேங்குது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசை மோகம் எதுவும் போக மாட்டேங்குது. அப்போ அங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். இப்போ வேறு எங்கே இருக்கிறார் அப்படின்னா, இப்போ உலகம் முழுக்க பரவி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஊர்ஜினப்படுத்திட்டோம். எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறார், எனக்குள்ளேயும் இருக்கிறார், இன்னும் ஒரு மனிதன் இருக்கான் அவனுக்குள்ளேயும் இருக்கிறார், மிருகங்களாக இருக்கிற எல்லாமும் இருக்கிறார். அப்போ உயிருள்ள எல்லா பொருள்களும், இப்போ தாவரங்கள் இருக்குது, தாவரங்களுக்குள்ளேயும் இருக்கிறார்னா இருக்கிறார். தாவரங்கள் உயிரோடு இருக்கும்போது அதில் இருக்கிறார். உயிரற்ற நிலையில் மரத்தை வெட்டிட்டான், மரம் வந்து அது வந்து கீழே விழுந்துருச்சு, அதுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே இல்லை, உயிர் இல்லை, ஆனால் ஒரு விதமான சக்தி இருக்குது, அது பொருள் தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானி ஒத்துக்கிறான். இந்த உலகம் முழுக்க பொருள் தன்மையிலாக இருப்பது தான் அப்படிங்கிறத விஞ்ஞானி ஒத்துக்கிறான், நம்மளுமே ஒத்துக்கிறோம். இது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே அது போய் முடியுது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானியும் ஒத்துக்கிறான், நம்மளும் ஒத்துக்கிறோம். அப்போ இந்த மண்ணு தான் இந்த உடல் எல்லாத்தையும் உருவாக்குது, எல்லா உயிர்களையும் உருவாக்குது. அடிப்படை அந்த வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு இந்த 5 பூதங்கள் தேவை. ஆனால் இந்த உயிரை உருவாக்குவதற்கு நம்மோட அப்பாவோட செல்களாக உயிரணுக்களாக நம்ம உள்ளார கிடந்தோம். அதை தான் வள்ளலார் சொல்லுவார், அணுவில் அணுவாய் அருவி கிடந்த எண்ணெய் ஒரு கருப்பைக்குள்ளே போட்டு அதை உயிராக பெருசாக வளர்த்து, பட்டினத்தார் சொல்லுவார் 10 மாதமாக எப்படி வளர்ந்தோம் அப்படின்னு, மாணிக்க வாசகரும் சொல்லுவார், பட்டினத்தாரும் சொல்லுவார். அப்படி உள்ளார இருந்து 10 மாதம் முடிந்த உடனே தானாக வந்து அது வந்து வெளியில் வந்துடும். இப்படி வளர்ந்த இந்த உயிர் என்ன எதுலேருந்து வளர்ந்துருக்குன்னா, இந்த மண்ணிலேருந்து, அந்த தாவரங்கள்லேருந்து இந்த ஜீவன் எல்லாம் உருவாகிருக்கு, வளர்ந்துருக்கு. திரும்பவும் எங்கேயே போகுது, அங்கேயே போகுது, அந்த மண்ணாவே திரும்பவும் மாறிடுது இறந்ததுக்கு அப்புறம்.
இப்போ இந்த ஜீவன் எங்கே போகுது? ஜீவன் எங்கேருந்து வந்துச்சுன்னா, அந்த நம்மளோட அப்பாவோட உடலுக்குள்ளேருந்து எப்படி நம்ம வந்து போனோமோ அதே போலயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ மண்ணாகி அங்கேயே போயிட்டோம். நம்ம ஜீவன் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. எங்கேருந்து அது வந்ததோ அங்கேயே போயிடுச்சு. அப்போ அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க இந்த கடவுள் தன்மை பரவி இருக்கு அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க இந்த ஜீவனும் பரவி இருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுளுக்கு வேலை இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு வேலை இருக்குது. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறார், பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறார். இந்த கிரகங்கள் வழியாக இந்த உலகத்தை அவர் இயக்குறார். இந்த கிரகங்கள் வாயிலாக இந்த உலகத்தை இயக்குறார். ஐம்பூதங்கள் வாயிலாகவும் கிரகங்கள் வாயிலாகவும் இந்த உலகத்தை அவர் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒரு கட்டமைக்கிறார். இந்த உலக சுழற்சிக்கு எல்லாத்தையும் ஒரு 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 ரூலாக போட்டு எல்லாத்தையும் அவர் வந்து கொண்டு வரார். ஆனால் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வந்து சூன்யமாக இருக்கிறார். தானாகவே இயங்கியும் ஒரே இடத்திலும் உலகம் முழுக்க பரவியும் அவர் வந்து இருக்கிறார். இது கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையாக இருக்குது. இப்போ நான் இருக்கேன் இல்லையா? இப்போ நான் வந்து எனக்குள்ளே உயிராக இருக்கிறது எது? கடவுள் அப்படின்னா, மற்ற உயிரினங்களில் இருக்கிறது எது அப்படின்னா, அதுவும் கடவுள் தன்மை 10% இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எனக்குள்ளே இருக்கிறதும் ஒரு கடவுள், அவங்களுக்குள்ளே இருக்கிறதும் கடவுள். இப்படி தான் இந்த உலகம் முழுக்க அவர் இருக்கார். அதுக்கு அதான் காரணம். அவர் வந்து எப்படி இருக்கிறார்? தனித்துவமாகவும் இருக்கிறார். நம்ம உடம்புல பொதுத்துவமாகவும் இருக்கிறார், பொதுவாகவும் இருக்கிறார். அந்த பொதுவாக எதுவாக இருக்கிறார்னா ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் தான் அந்த ஜீவன் அந்த கடவுளை உணர்வதற்கான எல்லா தன்மையும் இருக்குது. இப்போ இதை தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களும் இருக்கு இல்லையா, இந்த கிரகங்கள் எல்லாம் உடலில் ஒரு அமைப்பாக இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ஒரு உறுப்பாக இருக்குது அப்படின்றத இந்த ஜோதிடர்கள் வந்து நவகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆரம்பத்தில் 9 கிரகமாக இருந்தது, இப்போ 12 கிரகமாக மாற்றிருக்கா. சாயா கிரகம் இந்த வந்து கேதுவையும் ராகுவையும் அவங்க வந்து அதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் நவகிரகங்கள் தான் இது. அது வந்து நம்ம வந்து தனியாக ஜோதிடங்கிறத வந்து தனி சாப்டராக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இப்படி உலகம் முழுக்க இப்படி பரவி இருக்கார். இப்போ நீங்கள் வந்து கடவுள் வந்து எது எதெல்லாம் இல்லை, எது எதெல்லாம் இருக்கிறார் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம் சொல்லிடுறேன். அப்படின்னு கேட்டிங்க, கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லிடுறேன். அதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கடவுளுக்கு எது எதெல்லாம் இல்லை, எது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கடவுளுக்கு இதை சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள், நம்ம அனுபவத்திலையும் உணர்ந்திருக்கும். சித்தர்கள் சொன்னாங்கன்னா அது நம்மளால் ஏற்றுக்க முடியுதுன்னா, நமக்கு அனுபவம் இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும், இல்லைன்னா ஏற்றுக்க முடியாது. நான் ஏன் சித்தரை அடிக்கடி ஒரு கோடிட்டு காமிக்கிறேன் அப்படின்னால், நமக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் சித்தர்கள் தான். அப்போ நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். ஒரு சில பேர் ஏற்றுக்க மாட்டார்கள். சித்தர்களையும் ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவரவர்களுக்குள் உயிர் இருக்குங்கிறத எல்லாருமே ஏற்றுப்பான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்குள்ள உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் தான் கடவுள் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதை அவன் மறுக்க முடியாது இல்லையா? அப்படி இந்த கடவுள் ஜீவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும். அடுத்தது இப்படிலாம் கடவுள் இல்லை அப்படிங்கிறத பற்றி நான் விவரம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கடவுளுக்கு என்னென்ன இல்லைன்னு சொல்கிறேன். கடவுளுக்கு மனைவி கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கு புள்ள கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது. அவர் தனிமையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நபர். அப்போ இன்னொரு விஷயம் இருக்கும். இந்த கடவுளை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் இதுக்கான பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அவர் ஆணா பெண்ணா அப்படின்னா அங்கே ஒரு கேள்வி வருது. அப்போ என்ன சொல்கிறான்? ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அப்போ அலியா? அலியும் அல்ல. அப்போ வேறு என்ன தான் அவர்?
இயற்கையோட இயற்கையாக இருக்கிறார், அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார்னு வள்ளலார் சொல்லிட்டார். அப்போ உயிராக இருக்கிறாருன்னு இன்னொரு சித்தர் சொல்கிறார். சட்டமுனி மச்சமுனி எல்லாம் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு இருக்காங்க. பிண்டத்தில் உள்ள அண்டத்தில் இருக்குது. இப்போ இந்த பிண்டத்தை உணர்ந்ததுன்னா அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் உணர்ந்துடலாம். அப்படி தான் செவ்வாய் கிரகத்தோட தன்மையெல்லாம் வள்ளலார் சொல்லியிருக்கார். எப்படி இந்த பிண்டத்தை உணர்ந்துட்டார், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு உணர்ந்தக்குள்ளே அவர் வெளியில் சொல்லியிருக்கார். செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது அது நம்ம வாழறதுக்கான எந்த விதமான தன்மையும் இல்லை அப்படிங்கிறத, அந்த கிரகங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு கிரகமாக அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதை ஜோதிடத்தில் வைக்கிறான். அப்போ செவ்வாய் ஒரு ஜோதிடருக்கு வந்தாலே அது மிகப்பெரிய பாதிப்பு அது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம செவ்வாய் திசை வந்துட்டாலே நம்ம என்ன சொல்கிறோம், அது ஒரு மோசமான திசை அப்படின்னு சொல்கிறோம். அது ஜோதிடம், அது நம்ம அதுக்கு அப்புறமா வருவோம். அது ஜோதிடமும் எப்படி இதில் இருக்கா என்னங்கிறத பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ நம்ம உடலில் உணர்ந்ததை இந்த கிரகங்களோட தன்மையெல்லாம் சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த கடவுள் தன்மை இருக்குது. அப்போ அவர் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலியும் அல்ல. அவருக்கு உருவமே கிடையாது. உருவமே கிடையாதுன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன அவருக்கு பொண்டாட்டி புள்ள அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னால் அதெல்லாம் ஒரு தத்துவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஜீவனுக்கு பேர் தான் சிவன். அந்த ஜீவனுக்குள்ளார ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் சக்தி. நம்மளோட விந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தான் அந்த சுக்கிலமணிக்கு பேர் தான் சுப்பிரமணி, அந்த சக்திக்கு பேர் தான் பார்வதி. அப்போ இவங்க 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2த்தில் எது இல்லைனாலும் இந்த உயிர் போயிடும். இப்போ சத்தும் இருக்கணும், இந்த சிவனும் இருக்கணும். இந்த ஜீவனும் சத்து இல்லைனாலும் ஒருத்தவன் செத்து போயிடுவான். அப்போ அந்த சத்து தேவை. சத்து இல்லைன்னா அந்த ஜீவன் இருக்காதாங்க. அதனால தான் அதை தத்துவமாக அர்த்தநாதீஸ்வரராக நம்ம அதை சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இதில் 2 போனாலும் எது ஒன்று போனாலும் ஒன்று இருக்காது, உடனே போயிடும். சத்து போனாலும் ஜீவன் அது கூடயே போயிடும், சிவன் போனாலும் சத்தும் போயிடும். இப்படி 2 தன்மையும் அப்படி இருக்குது. இதெல்லாம் தத்துவமாக சொல்லப்பட்டது. அந்த தத்துவங்கள்லாம் நான் சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்போ இதில் இந்த இறைவன் அப்படி இருக்கிறவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ பட்டினத்தார் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? பட்டினத்தார் மட்டும்தான் சொல்கிறாருன்னா எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னால், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நீ நம்பு. எப்படி இருக்கான்னா ஒருவன் தான் அவன் பல பேர்லாம் கிடையாது. அக்கா தங்கச்சி மாமா மச்சான் புள்ள கில்லெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி குடும்ப சகிதமாக அவங்க இல்லை. குடும்ப சகிதமாக இருந்தால் கடவுள் இல்லை. அவனுக்கு பொண்டாட்டி இருந்தாலே கடவுள் இல்லை. அவன் புள்ள பெற்றுட்டானாலே அவன் கடவுள் இல்லை. அப்போ அதுக்கு நிறையா தத்துவங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும், கடவுளுங்கிறவர் ஒருத்தவர், அவருக்கு உருவம் கிடையாது. அப்போ மற்ற மதங்கள் அதை ஏற்றுக்கிறான். ஆனால் அவங்க மதத்திலையும் சில சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம். ஏன்னா இந்த கடவுள்ன்ற சாப்டரை நம்ம முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நம்ம சீக்கிரம் அதை முடிச்சிடும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் கடவுள் யார் அப்படின்னு. அதை எப்படி உணரணும்? இப்போ அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது. அந்த நமக்கு உள்ளார 10% இருக்க கடவுளை நம்ம எப்படி 100% நம்ம மாற்றுறது அப்படின்றதுக்குள்ளே நம்ம இப்போ வருவோம். இப்போ எப்படி மாற்றுறது அப்படின்னா, நம்ம சித்த வித்தை மூலமாகவும் வாசியோகம் மூலமாகவும் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கடவுள் இந்த உலக பிரபஞ்சம் இந்த பாச பந்தத்தில் நம்மளை கொண்டு ஆட்கொள்வது எது அப்படின்னா இந்த மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்று தான் மற்றவங்களோட மூச்சு காற்றுலாம் இந்த உலகத்தில் எல்லாமே அங்கே சுவாசித்த அந்த காற்றெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ நம்மளோட மனம் சார்ந்த விஷயங்களும் எண்ணம் சார்ந்த விஷயங்களும் மூச்சு காற்று வழியாக வெளில போகுது. மற்றவங்களோட மனம் சார்ந்த விஷயங்களும் அந்த மூச்சு காற்றில் வருது. அது தாவரங்களால் சுத்திகரிக்கப்பட்டு அந்த நினைவோடு நம்ம மூக்கில் போகுது. அப்போ இப்படி போகக்குள்ளே இந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்களோட எண்ணங்கள், ஆசைகள், மோகங்கள், காமங்கள் எல்லாம் நமக்குள்ளாரையும் வருது.
இப்படி மனசுக்குள்ள ஏகப்பட்ட கோடிக்கணக்கான எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையும். இந்த செல்கள் எப்படி, இந்த செல்களால் ஆனது தான் இந்த உடம்பு, கோடிக்கணக்கான செல்களால் ஆனது தான் இந்த உடம்பு. அதை விஞ்ஞானி ஒத்துக்கிறான். அவன் இப்போ தான் கண்டுபிடிச்சான், நம்மால் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த செல்களால் ஆன கூட்டமைப்பே இந்த உடல். இந்த செல்கள் தோன்றி தோன்றி மறையும். அதனால தான் இவன் என்ன பண்ணுறான், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கான். இப்போ ஒரு வேலை செஞ்சால் டயர்டாயிடறான், அப்புறம் திரும்பி நம்ம ஓய்வு எடுத்துட்டோம் இரவில் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகிடுறோம். அப்போ ஓய்வு எடுக்க வச்சுக்கிறோம் உள் உறுப்புகள்லாம். அதனால் ரொம்ப சாப்பிட்டெல்லாம் நிறைய பேர் ஓய்வு எடுக்க வச்சுக்கல. அது உணவுன்ற சாப்டர் அது தனி, அது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துங்க. அப்படி இந்த உடல் செல்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிறத ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு வருவோம். இந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா, நம்ம உள்ளார வெளியில் விடுறதுனால தான் அந்த பாசம் பந்தம் எண்ணங்கள்லாம் போயிட்டு வருது. இதை உள்ளாரையே நிறுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னால் இருக்குது. அந்த வழிமுறைக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த வித்தை வாசியோகம். அப்போ உள்ளாரையே நிறுத்தினா நம்ம செத்துற மாட்டோமா அப்படின்னா சாக மாட்டோம். அந்த சாகாமல் அந்த பயிற்சியை எப்படி செய்வதுங்கிறது தான் இது ரகசியமானது. இது யாருக்கும் சொல்லக்கூடாது, கெட்டவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த சித்தர்கள் ரகசியமாக வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ரகசியத்தை என்ன பண்ணுறாரு இந்த சிவானந்த பரமஹம்சரும் சில மகான்களும் இந்த உலகத்திற்கு வெளிப்படையாக சொன்னார்கள். அப்போ இந்த பாடல்களுக்கெல்லாம் விளக்கம்லாம் தெளிவாக புரிஞ்சுது. நம்மளோட அனுபவத்தில் அதை போட்டு பார்க்கக்குள்ள எல்லாமே புரிஞ்சுது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம அதன் வழியிலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, இது மட்டும்தான் இந்த ஜீவனை உள்ளார மேலும் கீழுமாக நடத்தும் பொழுது என்னென்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனமற்ற இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த ஜீவன்கிறது பூர்வ மத்தியத்தில் இருக்குது. மனங்கிறது எங்கே உருவாயிடுச்சு யாருக்குமே தெரியாது. உடல் முழுக்க பரவி இருக்குது. எண்ணங்கள் வழியாக அது இந்த ஐம்புலன்கள் வழியாக அந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. இந்த மனதை எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே கொண்டு போய் நிறுத்திங்கன்னா மனமற்ற நிலைக்கு போயிடலாம். அப்போ தூக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மனமில்லாத நிலையில் இருக்குது. அது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே சுழித்தியில் அது போய் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவனோட அடக்கமாகிடுது, ஜீவனோட லயிச்சிடுது. லயிக்கக்குள்ளே நமக்கு எண்ணமற்ற நிலை. கனவு கண்டால் எண்ணம் இருக்கும், அது வேறு. கனவு இல்லாத பொழுது நான் சொல்கிறேன். அப்போ அங்கே என்ன பண்ணுது, அதை மாதிரி தூக்கத்தில் அதை மாதிரி லயிச்சிருக்கிற அந்த மனத்தை கொண்டு போய் அங்கே பூர்வ மத்தியத்தில் நிறுத்துகிற அந்த விஷயத்தை பகல்லே நம்ம செஞ்சோம் அப்படின்னால் நம்ம இறைவனை தரிசிக்கலாம். இப்போ இறைவன் எங்கே இருக்கிறார், இந்த அருட்பெரும் ஜோதியாக பூர்வ மத்தியத்துக்கு மேலே இருக்கிறார். அப்போ அந்த கனலை என்ன பண்ணோம், அங்கே இருக்க அருட்பெரும் ஜோதி எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு நெருப்பு இருக்குது. நெருப்பு மேலே நம்ம அதை அந்த நெருப்பை ஊதவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த நெருப்பு என்ன ஆகும், அந்த நெருப்பு மேலே சாம்பல் படிஞ்சிருக்கும். சாம்பல் படிஞ்சு அப்படியே இருக்கும். அப்போ அந்த சாம்பல் படிஞ்சிருக்கிறது அந்த மாயை, இந்த உலக பந்த பாசம் எல்லாமே அதுக்குள்ளே மேலே சாம்பலாக மூடி இருக்கு. அந்த கடவுளை இறைவனை அந்த பிரகாசத்தன்மையை மறைச்சிருக்கு. அப்போ அதை எதை கொண்டு ஊத முடியும், நம்ம ஜீவனை கொண்டு பிராணனை கொண்டு தான் ஊத முடியும். அப்போ அந்த ஜீவனை கொண்டு அங்கே போய் நம்ம ஊதுறோம். ஊத என்ன ஆகுது, அந்த சாம்பல்லாம் பறந்து அங்கே ஒரு பிரகாசத்தன்மை உருவாகி அங்கே ஒரு கங்கு உருவாகி அங்கே அருட்பெருஞ்சோதியாக இறைவன் அங்கே இருக்கிறார். இப்போ இந்த ஜீவன் போய் அந்த பூர்வ மத்தியத்தில் இருக்கிற பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்து மேலே போய் அந்த அருட்பெருஞ்சோதியை பார்த்து விட்டால் அவருக்கு பேர் தான் கடவுள். அப்போ இந்த அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ள அண்டத்தில் இருக்குது. அப்போ இந்த அருட்பெருஞ்சோதியை இங்கே பூர்வ மத்தியத்தில் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இறைவனை நாம் உணர்ந்து விடுவோம். அவரிடம் நாம் இரண்டரை கலந்து விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோம், இந்த உலகம் முழுக்க இருப்போம், அந்த இறைவனிடையும் இருப்போம். அந்த இறைவன் அந்த இப்போ 3 தொழிலையும் செய்யக்கூடிய தகுதி படைத்தவர் யார், அந்த கடவுள். அப்போ இந்த ஜீவன் 3 வேலையும் செய்யுமா அப்படின்னா செய்யும். இந்த ஜீவன் என்ன பண்ணுது, ஆக்கல், அழித்தல், காத்தல், இந்த 3 தொழிலையும் பண்ணணும். இப்போ இந்த ஜீவன் இன்னொரு ஜீவனை உருவாக்கக்கூடிய தகுதி நம்ம உடம்புக்கு இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான், இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தகுதி நமக்கு எங்கே இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது.
அது எப்படி இருக்குது? உயிரணுவாய் விந்தணுவாய் இருக்குது. அதை கர்ப்பப்பையில் போட்டு இன்னொரு உயிரை உருவாக்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆக்கல் பண்ணுறோம். அப்போ காத்தல் பண்ணுறோம். இந்த ஜீவனை என்ன பண்ணுறோம்? வெளியில் போகாமல் நம்ம வந்து உணவை கொடுத்து தண்ணியை கொடுத்து வெளியில் போகாமல் நோய்வாய்ப்படாமல் இதை வந்து பாதுகாக்கிறோம். எது பாதுகாக்குது? இந்த உயிர் தான் பாதுகாக்குது ஐம்புலன்கள் வழியாக. அப்போ அது வந்து என்ன செய்யுது? காத்தல்ன்ற தொழிலையும் பண்ணுது. அப்போ இந்த தொழிலை உள்ளாரே மேலும் கீழுமா கதாகதம் செஞ்சு இந்த சித்தவித்த பயிற்சி வாசியோக பயிற்சியை ஒருத்தவன் பண்ணலை அப்படின்னால் அது என்னவா மாறிடுது? இந்த ஜீவன் இந்த உடலை விட்டு வெளியேறிடுது வயசானவொன்னே. இப்போ இந்த மேலே போய் அந்த அருட்பெருஞ்சோதியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜீவன் அங்கேயே ஜீவ அடக்கம் ஆகிடும். அதுக்கு பேர் சமாதி நிலைன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே ஆயிடுச்சுன்னா அங்கேயே தங்கிடும், அது இறைநிலையாக மாறிடும். அது தங்காமல் அந்த மெத்தடு நமக்கு தெரியல, தங்காமல் வெளில ஒரு வயசாகி வெளில போயிடுச்சு அப்படின்னால் அது என்னது? அழித்தல். இந்த வேலையை எது செய்யுது? ஐம்புலன்கள் செய்யுது, நம்ம தான் செய்கிறோம். அப்போ இந்த 3 தொழிலையும் எது பண்ணுது? நம்ம உயிர் தான் பண்ணுது. ஆக்கலும் செய்து, அழித்தலும் செய்து, காத்தலும் செய்து. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த 3 தொழிலையும் இந்த கடவுள் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடவுளோட ஒரு பகுதியாக எது இருக்குது? இந்த ஜீவன் இருக்குது. இந்த ஜீவனுக்கும் அந்த 3 தொழிலை பண்ணும். அந்த இறைவனும் 3 தொழிலை பண்ணுவார். அந்த இறைவனை யார்? எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனும் அந்த வேலையை செய்யும். அப்போ இப்போ எப்படி இருக்குது? உலகம் முழுக்க இருக்குது, நமக்குள்ளரையும் இருக்குங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை புரியாமல் நம்ம வந்து வெளியில் புறத்தில் இருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் இருக்காது. அப்போ இந்த ஐம்பூதங்களுக்குள்ளரையும் என்ன இருக்குது? கடவுள் தன்மை இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. அந்த ஐம்பூதங்களும் உயிரோட்டமாக தானே இருக்குது. இப்போ காற்றாக இருந்தாலும், நீராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளும் ஜீவன் இருக்குல்ல, எல்லாத்துக்குள்ளும் உயிர்த்தன்மை இருக்குது. உயிர்த்தன்மை இருக்கிற எல்லாத்துக்குள்ளரையும் என்ன இருக்குது? கடவுள் இருக்கிறார். இப்படி தான் கடவுள் இருக்கிறார். நீங்கள் சொல்லும் விதத்திலெல்லாம் கடவுள் இல்லை. இந்த கடவுளை நீங்கள் இங்கே உணர்ந்தீர்களானால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தையும் உணர்ந்துடலாம். இந்த கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, மீண்டும் நான் சொல்கிறேன், உண்மைன்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த உண்மைக்கு மறுபெயர் கடவுள். இந்த இயற்கையோட நியதின்னு ஒன்று இருக்குது. அந்த இயற்கையோட நியதிக்கு மறுபெயர் கடவுள். இந்த அருட்பெரும் ஜோதி, இப்படி பல பேர் இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் நம்ம எதெல்லாம் பயன்படுத்திச்சோ அதெல்லாம் வணங்கணும் கடவுள்னு. சூரியனை தனியாக கடவுள்னு சொன்னோம். இப்போ இந்த ஐம்பூதங்களை நம்ம கடவுள்னு சொல்லாமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஐம்பூதங்கள் மட்டும் கடவுள் இல்லை, இந்த உலகம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. அது எல்லாமே கடவுள் தான். இப்போ இது ஒன்றாக இல்லை, பலவாக பிரிஞ்சிருக்கு. அது ஒன்றாகவும் இருக்கும். எப்படி இந்த ஜீவன் எப்படி ஒன்றாக எல்லாத்தையும் ஜீவ அடக்கும் ஆகும் பொழுது அது கடவுள் தன்மைக்கு போகுதோ, அந்த கடவுள் தன்மைக்கு போகாதப்ப இந்த ஐம்புலங்கள் இந்த வழியாக இது எப்படி செயல்படுதோ அப்படி இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த ஐம்பூதங்கள் வழியாக. இப்போ இந்த மனித உயிர் ஐம்புலன்கள் வழியாக செயல்படுது, இந்த உலகம் ஐம்பூதங்கள் வழியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி அதை தான் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் இருக்குதுன்னு நம்ம வந்து தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்பொழுது உங்களுக்கு இந்த கடவுளுங்கிறது யார் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த அகங்காரம்னு ஒருத்தவன்ற மனிதன்கிட்ட இருக்கிற வரைக்கும் கடவுள் வரமாட்டார், உருவாக மாட்டார். இந்த எண்ணங்கள் வழியாக, இந்த ஐம்புலன்கள் வழியாக வெளியில் இந்த ஜீவன் வெளில போச்சுன்னா கடவுள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கார். உள்ளார செலுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதை கண்டுபிடிச்சி தான் கடவுளை உள்ளாரே நிறுத்துவோம், ஜீவ அடக்கம் ஆக முடியும். அப்படிங்கிறத இந்த உலக மகா பேருண்மையை சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுனால தான் அவன் வந்து இறைவன் யாருன்னு இந்த உலகத்திற்கு நாம் வந்து பகிர்ந்து கொடுத்தான். அந்த பகிர்ந்து கொடுத்த இந்த சித்தர்களுக்கு நாம் வந்து என்ன சொல்லணும்? முதல்ல நன்றி சொல்லணும். எப்பொழுதுமே தியானத்தில் உட்காரக்குள்ள அந்த சித்தர்களுக்கும் இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு தான் நம்ம அந்த பயிற்சியிலேயே நம்ம வந்து உட்காரணும். அப்போ இந்த கடவுளாகப்பட்டவர் யாராக இருக்கார் அப்படின்னா, அப்பாவாகவும் இருக்கிறார், அம்மாவாகவும் இருக்கார், ஆணாகவும் இருக்கிறார், பெண்ணாகவும் இருக்கிறார், அலியாகவும் இருக்கிறார், உருவத்திலையும் இருக்கிறார், உருவம் இல்லாமலும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் எல்லாமாகவும் இருக்கிறார். தாவரங்கள்லேயும் இருக்கிறார். தாவரங்களில் நம்ம சாப்பிட்டுட்டோம், அப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்?
ஒரு இடத்துல மலமாக கழிச்சிட்டோம், அதை உரமாக போகிறோம், திரும்பவும் அது உயிராக செடியாக வளருது. இப்படி இந்த உலகம் முழுக்க பரிணாமத்துக்குரியது. இப்போ இந்த மனித இனம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சயின்டிஃபிக்காக இறைவன் அங்கேருந்து வந்தார், இப்படி கையை காமிச்சார், மனிதன் அங்கேயே உருவாகிட்டான் அப்படின்றதெல்லாம் இல்லை, பொய். இப்போ ஆதானிய வளன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ஆப்பிளை கடித்தாங்க, அவங்களுக்கு வெக்கம் வந்துச்சு, இறைவன் உருவாக்குனார் அப்படிங்கிறதெல்லாம் பொய். அதெல்லாம் நம்பக்கூடாது. அப்போ தான் நம்ம அறிவியலும் நம்மளும் ஒத்து போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பாசியிலேருந்து தான் பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனித கூட்டம் உருவாகிருக்கு. கடைசியில் குரங்கினத்துலேருந்து குரங்குலேருந்து நம்ம வந்திருக்கோம். இது பல லட்சம் கோடி வருஷம் நமக்கு ஆயிருக்கு இந்த மனித இனம் தோன்றுவதற்கு. திரும்பவும் இந்த பரிணாமம் மாறுவதற்கு பல லட்சம் கோடி வருஷம் ஆகும். பரிணாமங்கிறது உடனே நடந்துடாது. இப்போ அந்த பரிணாமங்கிறது அழியுமா அப்படின்னா அழியாது. இங்கே என்னென்னலாம் இருக்கோ அது அப்படியே இருக்கும். இப்போ இந்த உடல் அழியும். இந்த உடல் பரிணாமத்துக்குரியது. அழிஞ்சு என்ன மண்ணாக மாறும். ஆனால் இந்த ஜீவன் அழியுமானா அழியாது. எப்படி இந்த இறைநிலை அழியாத பொருளோ அதே போல் இந்த ஜீவனும் அழியாத பொருள். அந்த இறைவன்ட்டேருந்து இந்த ஜீவன் வந்திருக்கு. இந்த ஜீவன் திரும்பவும் அந்த இறைவன்ட்டே போயிடும். இங்கேருந்து வந்துச்சோ அங்கேருந்து போயிடும். இதை சமண மதத்தினர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்து மதத்தில் இதை தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆகவே தான் இப்படி அறிவியலுக்கு உகந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சித்தர்கள் ஏற்றுக்கொள்வதனால் இந்த சித்தர்களின் மார்க்கத்தையும் சித்தர்கள் வழியையும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் எது அப்படின்னால் அதற்கு இதுதான் காரணம். அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி தான் கடவுள் தன்மை இருக்குது. இவர் தான் கடவுள். இந்த கடவுள் நமக்குள்ள ஜீவனாக இருக்கிறார். இந்த ஜீவன் சிவமாக எப்போ மாறுகிறதோ அப்போ கடவுள் தன்மையை அடைகிறார் என்று திருமூலர் சொல்கிறார். இந்த விஷயங்களும் சொல்லுவாங்க. என்னென்னா சிவனும் இரண்டென்பார் அறிவிலார், ஜீவன் சிவமாச்சுப்பாரு அப்படின்னு அந்த பாடல் வரும். இப்போ இந்த ஜீவன் எப்போ சிவமாகுதோ அப்போ நம்ம கடவுள் தன்மைக்கு போயிடுவோம். கடவுளாக மாறுறதில்ல, கடவுள் தன்மைக்கு போயிடுவோம். இப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமானா இந்த விஷயத்தை விஞ்ஞானி அப்படியே ஏற்றுப்பான். இப்போ ஒரு உடலில் உயிர் இருக்குது. உயிரை என்ன பண்ணிட்டாங்க, இந்த உயிருங்கிறது என்ன, எவ்வளோ எடை கொண்டது, இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்குள்ள இந்த உயிரை ஒரு இடத்துல வச்சுட்டான், கிளாஸ்லாம் போட்டு மூடிட்டான். கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறான். மூணுன்னா இறந்துட்டான். இறக்கிறதுக்கு முன்னாடி அதே இடம் தான் இருந்துச்சு, இறந்ததுக்கப்புறம் அதே இடம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தனஞ்செயன்றது 3ஆவது நாள் வெடித்து வெளியேறும். அதனால் புதைக்கணும், எரிக்கக்கூடாது. எரித்தா அன்னைக்கே அந்த தனஞ்செயன் வெளியேறிடும். அப்போ இந்த உயிராகப்பட்டது தான் இங்கே இறைநிலையாக இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை விஞ்ஞானிகள் ஒத்துக்க மாட்டான். அப்போ விஞ்ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேறுபாடு தான் இது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற செல்கள் இருக்குது. இந்த செல்களுக்கு உயிர் இருக்கான்னா உயிர் இருக்குது. அது தோன்றி தோன்றி மறையும். ஆனால் இருக்கும்போது அதை எடுத்திங்கன்னா உயிர் தன்மையோடு தான் இருக்கும். அப்போ இதை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணிருக்கான் மனிதத்தை. இதுக்குள்ளே உயிர் இருக்குன்னா இதை வச்சு உயிரை உருவாக்க முடியும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதை உயிரை உருவாக்கியிருக்கான். உயிரை உருவாக்கும் பொழுது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உயிர் உருவாகி எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த உடலுக்கான சரியான ஷேப் கிடைக்கல. இந்த உடலில் கண்ணாமண்ணான்னு இருக்குது. மூக்கு 2ஆக இருக்குது, நெத்தி கண் வருது, முகம் உருவம் மாறுது, அவனோட குணநலங்கள்லாம் கொடூரமாக இருக்குது, இல்லை மோசமாக இருக்குது, மன வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இப்படி பலவிதமான மாற்றங்கள் இருந்த உடனே அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ ரத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த உடம்பு எப்படி ரத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது
இந்த இந்த உணவுப் பொருளையும் ரத்தம் எப்படி உருவாகுதுன்னு மிகப்பெரிய அதிசயம். இந்த எல்லா ஜீவனுக்குள்ளாரையும் அந்த ஜீவன், நம்ம இவ்வளோ பெரிய உயிருக்குள்ளாரையும் அந்த ஜீவன் அதே அளவு தான் இருக்குது. மலத்துக்குள்ளே இருக்கிற அந்த புழுக்குள்ளரையும் அதே அளவு தான் ஜீவன் இருக்குது. இது மிகப்பெரிய அதிசயம் இல்லையா, ரகசியம் இல்லையா? இதுதான் நம்மளை என்ன சொல்லுது? ஒரு வாயை படைத்து அந்த வாய் எந்த அளவு இருக்கணும், மூக்கை படைத்து மூக்கு எந்த அளவு இருக்கணும், மூக்கில் 2 ஓட்டையை வச்சு, கிட்னியை 2 கொடுத்து, கண்ணை 2 கொடுத்து, தலைக்குள்ளார மூளையை வச்சு, மனம்னு ஒன்றை கொடுத்து, ஹார்ட்டுன்னு ஒன்றை கொடுத்து, ஹார்ட் இப்படி தான் இருக்கணும், அதுக்கு இப்படி இத்தனி வாழ்வு இருக்கணும். இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? இந்த கட்டமைப்பை யார் உருவாக்குனது அப்படின்னா, இந்த கட்டமைப்பை யார் உருவாக்கியிருக்க முடியும்? இது தானாக வந்துச்சா அப்படின்னால் இல்லை என்பது தான். தானாக வந்துச்சுன்னா ஷேப்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கும். ஒரு எறும்பு இருக்குன்னா எறும்புக்கு ஒரு வாயை கொடுத்து, அதுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, ஒரு கொசுக்கு வாயை கொடுத்து, அதுக்கு உணவை கொடுத்து, இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு அடிப்படையாக இருப்பது அந்த கடவுள் தன்மை தான். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை உணர்கிறோம். எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் எப்படி இதை படைச்சார், எவ்வளோ ஜீவராசிகள், இது எப்படிலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாருன்னா இப்படி தான். இவர்களோட தப்பை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஜீவனும் இந்த மனமும் தான் காரணம். இந்த மனம் எல்லா பதிவையும் பதிய வச்சிரும், இயற்கையில் இறைவன்கிட்ட பதிய வச்சோம், நமக்குள்ளாரையும் பதிய வச்சிரும். அதை தூக்கிட்டு தான் நல்லதையும் கெட்டதையும் தூக்கிட்டு தான் இந்த ஜீவன் போயிட்டு வரும். அப்போ அதற்கு தகுந்தாற் போல தான் நம்ம உயிரே உருவாகும். எல்லாம் இந்த கர்மாவோட அடிப்படையில் தான் எல்லாமே இங்கே நடக்கும். நம்ம தாய் தந்தையரை முடிவெடுக்கிறதும் அப்படி தான். இங்கே எதையாவது மாற்ற முடியுமானால் மாற்ற முடியும், அதற்கு கடுமையாக பாடுபட வேண்டும். சாதாரண மனிதர்களால் எதையுமே மாற்ற முடியாது, மகான்கள் சித்தர்களாலே தான் ஓரளவுக்கு மாற்ற முடியும். ஏனால் அவர்கள் அதை மனதை அடக்குவதற்கும் ஜீவனை சரியாக வைத்திருக்கும் சூட்சுமத்தை தெரிந்தவர்கள். அவர்கள் கர்மாவை எப்படி கரைக்கணும்னு தெரிந்தவர்கள். அதனால்தான் அவர்களால் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. அப்போ இப்போ எங்கே இந்த விஞ்ஞானி தோக்குறான் அப்படின்னு கேட்டிங்கனால், ஒரு மனிதன் இந்த இடத்துல சாக போகிறான்னு சொல்கிறான். இவனுக்கு பிரெயின் டியூமர், இவன் கேன்சர் இருக்குது, இவன் சாக போகிறான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை கடந்து அவன் ஒரு 20 வருஷம் வாழுறான். அப்போ அது எது அறிவியல் சாக போகிறான்னு சொன்ன அந்த அறிவியல் அதுக்கப்புறம் 20 வருஷம் வாழ வைக்குது. சித்த மருத்துவமோ ஏதோ ஒரு மருந்தோ இல்லை இறைத்தன்மையோ ஏதோ ஒன்று வாழ வைக்குது. ஆனால் அறிவியல் சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக இறக்கணும் இல்லையா, இறக்க முடியல. பிறப்போட அந்த கடைசி நிமிடங்களை அவனால் கணிக்க முடியுதானா, கணிக்க முடியல. இறப்போட கடைசி நிமிடம் எந்த செகண்டு எந்த நிமிஷம் சொல்ல முடியல அவனால். வெளியேறுது எந்த டைமில் வெளியேறும் சொல்ல முடியல. பிறப்பு எந்த டைமில் கரெக்டாக சொல்லு அந்த வினாடியை அப்படின்னா சொல்ல முடியல. அப்போ இங்கே தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த உலகத்தையே இந்த உலகமே கண்டு வியக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 20 வயசில் ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் 6 வருடங்களில் இறந்து விடுவார் என்று டாக்டர் சொல்லிட்டார். டாக்டர் சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவள் காதலியும் விட்டு போயிட்டா. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட இவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்து கீழே எந்த உறுப்பும் செயல்படலை. அவர் ஒரு சக்கர நாற்காலியிலே இயங்குறார். அதுக்கப்புறம் 26 வயசில் அவன் இறந்துடுவான்னு சொன்ன அந்த நபர் 70 தாண்டி வாழ்கிறார். இந்த உலகத்தில் இந்த அறிவியல் சார்ந்த நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அவர் இறக்கவுள்ள சொல்கிறார், கடவுள் இல்லை என்று இந்த விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த அறிவியல் படி பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை, அதை தான் நாமும் சொல்கிறேன்றார். சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, 26 வருஷத்தில் நீ சாகணும் இல்லையா, 26 வயசில் சாகாமல் 70 தாண்டி நீ எப்படி வாழ்ந்த அப்படின்ற கேள்விக்கு அவருக்கு பதில் இல்லை. அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்மள்கிட்ட வந்தால் நம்ம அதை அவர்கிட்ட விளக்கியிருப்போம். ஆனால் நிறைய விஷயங்களை கேட்ட நிறைய கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இதற்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியுமா? 26 வயசில் சாக போகிற ஒருத்தவனை 70 வயசுக்கு மேலே வாழ வைத்தது எது? அந்த இயற்கை எது? அந்த இயற்கை தன்மை எது? எது அவரை
வாழ வைத்ததோ, எந்த தன்மை அவரோட கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வைத்ததோ, அவரில் இருக்கும் அந்த ஜீவன் எதை மறுத்ததோ அதுதான் கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை விஞ்ஞானிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் ஒரு இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுது, அது ஒழுங்கான பாதையில் சுற்றுது. அந்த ஒழுங்கினத்தை யார் புகுத்துனது, யார் சொன்னது, அது எதோட அமைப்பில் அது சொல்கிறான், ஒரு ஈர்ப்பு விசையில் அது தானாக அது சுற்றுது அப்படின்னு சொல்கிறான். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மிகப்பெரிய வெடிப்பில் தான் இந்த கிரகங்கள்லாம் தோன்றுச்சு. எப்படி அது சாத்தியப்படும்? இயற்கை பரிணாம வளர்ச்சியில் நம்ம தோன்றணும். ஆனால் ஒரே வெடிப்பில் ஃபுல்லாக எல்லாம் வந்துருச்சுங்கிறது எப்படி? ஒரு திட்டமிடல் வேணாமா? திட்டமிடாமல் எப்படி செய்ய முடியும்? இப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், இந்த உலகமே ஒரு வட்டத்துக்குள்ளே தான் அடங்கும். இந்த உலகமே ஒரு உருண்டை என்பது உண்மை. இந்த உருண்டை எப்படி இருக்கணும்? ஒரு கட்டமைப்புக்குள்ளே தானே இயங்கணும். ஒரு திட்டமிடல் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இந்த வாழ்க்கை பிறப்பு இறப்பும் ஒரு சர்க்கிள் தானே, வளையம் மாதிரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குல்ல. இந்த வளையம் ஒழுங்காக தானே அந்த செயின் கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை சுழற்றுவதற்கு, அந்த சுழல்வதற்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. நமக்கு ஆதாரம் யார்? நம்மளோட அப்பா. அவங்களுக்கு ஆதாரம் அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பான்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ முதல்ல யாரோ ஒருத்தன் உருவானான்ல, முதல்ல ஒருத்தன் உருவாகியிருப்பான் இந்த இனத்தை விருத்தி பண்ணுவதற்கு. அப்போ அவன்லாம் யார்? நம்ம உறவினர்கள் தானே. அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட உறவினர்கள் தான். ஆனால் ஜாதியாக மதமாக எல்லாம் பிரிஞ்சு ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழைன்னு கண்ணாமண்ணான்னு கிடக்குறோம். இதெல்லாம் மாபெரும் குற்றம் அப்படின்னு சித்தர்கள் சொல்வதற்கு இதுதான் காரணம். எங்கேருந்து நீங்கள் வந்தீங்களோ அங்கேயே நம்ம திரும்ப போகிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த பரிணாம வளர்ச்சியில் உருவாச்சு இல்லையா? அந்த முதல் மனிதன் ஏதோ ஒருத்தன் தோன்றுனான் இல்லையா, இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு ஒன்று தோணுச்சு இல்லையா, அந்த தோணுன அந்த ஒரு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள். அவ்வளோதான். இதை ஒத்துக்க முடியாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பூமிங்கிறது ஒரு 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 சுழற்சி, ஒரு வட்டம் தானே. அப்போ அந்த திட்டமிட நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா திட்டமிடாமல் பண்ண முடியுதா? முடியாது. இப்போ நம்ம குழந்தை பெற்றுக்குன்னா கூட அதுக்கு ஒரு செயல் செய்யணும், அதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும்ல. அந்த திட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ கடவுளும் அப்படி தான். திட்டமிடாமல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அந்த புவி ஈர்ப்பு விசையோ எந்த விசையோ எதுவோ அந்த இயற்கை தன்மை இயற்கை இருக்கு இல்லையா, இதுதான் கடவுள் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த விஞ்ஞானியும் புரிஞ்சுப்பான். அவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரே வேறுபாடு இந்த கடவுள்ன்ற ஒரே வேறுபாடு தான். பாக்கி எல்லாத்தையும் விஞ்ஞானி சொல்கிறத எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் விஞ்ஞானி சொல்கிறதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்தர்களும் மகான்களும் சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் இந்த தன்மை தான் கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த ஹாக்கிங்கை எப்படி எது அந்த 70 வயசுக்கு மேலே வாழ வச்சுதோ அதுதான் கடவுள். இப்போ நிர்ணயிக்க முடியலல்ல, ஒரு விஞ்ஞானி சொன்னதை தாண்டி நடக்குதுல்ல. குழந்தையோட பிறப்பும் சொல்ல முடியல, இறப்பும் சொல்ல முடியலல்ல. நீ எல்லாத்தையும் கணிக்கிற. கண்டுபிடிப்புகள்லாம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சதை இன்னொரு விஞ்ஞானி மறுக்கிறான், அவன் கண்டுபிடிச்சதை அதுக்கப்புறம் மறுக்கிறான். ஆனால் சித்தர்கள் கண்டுபிடிச்சதை யாரும் மறுக்க முடியாது. அதை நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இங்கே இருக்கிற புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எல்லாருக்கும் மூத்த குடி நம்ம தான். இதை ஒரு பொம்பளை இந்த தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று அவர் சொல்கிறாள்னா அந்த பொம்பளையை நம்ம என்ன சொல்வது? உலகத்துக்கே மிகப்பெரிய இந்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தது, இந்த உலக மகா தத்துவத்தை கற்றுக் கொடுத்தது எது அப்படின்னால் இந்த தமிழ் மொழியை போற்றாமல் எப்படி இருப்பது? பலவிதமான ஆய்வுகளுக்கு அப்புறம் பலவிதமான நூல்கள் ஆராய்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இறுதி கட்டமாக தான் நாம் இந்த பதிவை போடுகிறோம். சாதாரணமாக போடவில்லை. நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தீர்க்கமாக போடுகிறோம். இதை வள்ளலார் சொன்ன மாதிரி பொய்ப்புகளேன் சத்தியம் உரைக்கிறேன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா நம்ப மாட்டான் அந்த மனித கூட்டம் அப்படின்றதுனால அவரே என்ன பண்ணார்? சத்தியம்
பண்ணார். அதே போல் தான் இந்த கடவுள் தன்மைங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் கடவுள் யாருன்னு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அது சில காரணங்கள்னால கட் ஆயிடுச்சு. அதனால் பாகம் 1 பாகம் 2 போடுறேன். அதனால் நீங்கள் பாகம் 1ஐயும் பார்த்துருங்க. இது பாகம் 2. அதுக்கும் இதுக்கும் ஒரே தலைப்பு தான். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளார நம்ம லிஸ்ட்டில் தேடினீங்கன்னா அது கிடைக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இல்லை என்னால் முடிஞ்சால் நான் இணைச்சி போட்டுறேன். நன்றி, வணக்கம்.